என்ன பண்றாரு உங்க அப்பா? இந்த மகளிர் தினத்தில் மகளிருக்காக நடத்தப்பட்ட போட்டியில் முதலாவதாக வந்து வெற்றி பெற்ற இந்துவுக்கு இன்னொரு பெண் கௌரவித்தார். சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் இப்பொழுது கிருபா அண்ணனுக்கு பதிலாக அவரது மனைவி அண்ணி சுகுணா அவர்கள் இந்த பரிசு தொகையை வழங்குவார்கள். பாரு சித்தி, சூப்பரா விசில் அடிக்கிறீங்க. எனக்கும் கத்து கொடுங்க. நானும் இந்த உட்காந்து விசில் அடிக்கணும். இத பாரு, கையை இப்படி வச்சுக்கோ, நாகை இப்படி மடிச்சுக்கோ. சூப்பர். சூப்பர் சித்தி. இந்து, ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுன. தேங்க்ஸ்க்கா. அக்கா, அக்கா, அக்கா நான் ஜெயிச்சிட்டேன்க்கா. அக்கா, அப்பா ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிடலாமா? சரி இந்து. சரிக்கா, நீ அப்பாவை பாத்துக்கோ, நான் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். மேடம் மேடம், பணம் கட்டணும். ஓகே மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம். ஐயா, உங்களை ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திக்கோங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சிஸ்டர், இப்போ எதுக்கு இப்படி கத்துறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு அவன் மேல அப்படி என்ன கோவம்? என்ன கோவமா? இவ்வளவும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறான் பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? அப்படி என்ன பண்ணிட்டான்னு கேக்குறேன். அவன் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க போட்டியில ஜெயிச்சதா சந்தோஷப்பட்டு இருக்கீங்கல்ல, அது காரணம் யாரு தெரியுமா? நானா? அவன் தான் சிஸ்டர். நீங்க வண்டி ஓட்டி இருக்கும்போது கொடிக்கயிறு உங்க கழுத்துல மாற்ற மாதிரி இருந்துச்சு, அதை அறுத்து விட்டதே அவன் தான். நீங்க மயக்க முடிக்கல விழுந்தீங்கல்ல, அப்ப மழை வந்துச்சுல, எப்படி வந்துச்சு? அதை யார் பண்ணா? எல்லாமே அவன் தான். அவளையே சிஸ்டர், ஆரம்பத்துல கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்ப கூட அவங்க அண்ணனுங்களா சேர்த்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே, சம்ப நிரப்ப சொல்லி. நிரப்ப முடியாம தவச்சிங்கல்ல, அப்ப கூட மழை வந்து சம்ப நினைச்சிச்சு. அப்ப மழை தானா வந்துச்சா? இல்ல, அதை பண்ணது யார் தெரியுமா? கருணா தான். அவ கை காசை போட்டு தண்ணி லாரிய வர வச்சு மழை வரமா செட்டப் பண்ணி உங்களுக்காக பண்ணான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது சிஸ்டர். இப்ப கூட உங்க வண்டி பாரதி எடுத்து வந்தது நானும் நினைச்சிருக்கீங்களா? கிடையாது, அவன் தான் வாங்கிட்டு வந்தான்.
ஏய் இந்து, நல்லது பண்ணவங்க சொல்லி காட்ட மாட்டாங்க. நீ இவ்ளோ பண்ணியும் அமைதியா இருக்காருன்னா அவர் நல்லவர் தாண்டி. இங்க பாரு, இந்த மாதிரி இனிமே அவசரப்பட்டு பேசாத. டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிடுச்சுமா. உங்க அப்பா நல்லபடியா இருக்காரு. அவருக்கு ஹார்ட்ல அதிகமா பிளாக் இருந்த இடத்துலலாம் ஸ்டென்ட் வச்சிருக்கோம். அதனால இனிமே பயப்பட தேவையில்லை. எங்க அப்பாவை பார்க்கலாமா டாக்டர்? அனஸ்தீசியா கொடுத்திருந்ததுனால மயக்கமா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் நர்ஸே உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ போய் பாருங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. வயசாயிட்டு வர்றதுனால கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. மற்றபடி ஹீ இஸ் ஆல் ரைட். அவரோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அக்கா, மேடம், உங்க Sister, அப்பா sister. கண்ணு முழிச்சிட்டாரு, நீங்க போய் பார்க்கலாம். ஏய் இந்து, வா அப்பாவை போய் பார்க்கலாம். அக்கா வேண்டாக்கா, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கருணா போய் பார்க்கட்டும். ஏன்னா அவனால தானே இவ்வளவும் நடந்திருக்கு. ஆனா இதை நான் சொன்னேன்னு சொல்லாத. சரி, நான் போய் அவரை கூப்பிடுறேன், நம்ம போய் பார்க்கலாம். ஆ? கருணா, சொல்லுங்க. அப்பா கண்ணு முழிச்சிட்டாராம். சிஸ்டர் சொன்னாங்க, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேணாங்க, நான் உள்ள வந்தா மறுபடியும் உங்க தங்கச்சி என் மேல கோவப்படுவாங்க, என்னை திட்டுவாங்க. எதுக்கு தேவையில்லாத வம்பு? நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க, நான் பொறுமையா பார்த்துக்கிறேன். ஐயோ, அவளை விடுங்க. நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம். மாமா மாமா, படுங்க படுங்க படுங்க, ஒண்ணு இல்ல, படுங்க. வாங்க மாப்பிள்ள. அப்பா, இப்ப எப்படிப்பா இருக்கு? வலி ஏதாவது இருக்கா? வலியெல்லாம் பெருசா எதுவும் இல்லைம்மா. லேசா மயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குமா. அதுவும் கொஞ்ச நேரத்தில் சரியா போயிடும்னு சொல்லியிருக்காங்கம்மா. மாமா, இங்க பாருங்க, இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லையா. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சிருச்சு. நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டார். அம்மா, இந்து எங்கம்மா? வெளியே தான் இருக்காப்பா. அவளை கூப்பிடுமா. உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும் போல இருக்கு. இருங்கப்பா, நான் கூப்பிடுறேன்.